யாருக்கு என்ன ஆச்சா? வாடா வந்து பாடுறா. எங்கடா போறீங்க? ஏய் பொண்ணே, வெளிய வா. வெளிய வா. ஏய் வா சொல்றல. கண்ணாடிய கீழ இருக்கு. வெளியில வா. ஏரோப்ளேன் மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்க. உன்னை ஜெயிலுக்கு தான் அனுப்பணும். ஏய் குடிச்சிட்டு வண்டி ஓட்டற. உன்னை ஜெயில்ல கை தின்ன வைக்கிறேன் பாரு. உங்க அப்பா வீட்டு பணமாடா? என் பணத்தை குடிச்சிருக்க போடா நீ. என் வண்டியை இடிச்சு தள்ளிருப்ப. நாங்க எப்படியோ தப்பிச்சிட்டோம். எங்க கிட்டயே கத்துறியா? வெளிய வாடி. ஏய் வெளிய வாடி. உனக்கு என்ன வந்துச்சு? உங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணிடுவேன். வெளிய வா. யாருன்னு காட்றேன். வெளிய வாடி. இப்ப வெளிய வர போறியா இல்லையா? ஐயோ இவளுக்கு அடிபட்டு இருக்கு. ரத்தம் வருது பாருங்க. முதல்ல இவளை ஜெயிலுக்கு அனுப்பணும். என்ன நடக்குது? நர்ஸ் இங்க பாருங்க. எங்களை ஆக்சிடென்ட் பண்ணதும் இல்லாம இங்க கூட ஆக்சிடென்ட் பண்ணி வச்சிருக்கா. ஐயோ அவன் மயங்கி விழுந்துட்டா. வாட் பாய், ஏய் சீக்கிரம் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வா. கதவை திறக்க முடியல. ஏய் கதவை திறடி. உள்ள இருந்து பூட்டி இருக்கா பாரு. இவ உயிர் ஆபத்துல இருக்கு. கதவை திறங்க. ஏய் பொண்ணே கதவை திறன்றல்ல. நர்ஸ் இவளை சீக்கிரமா குணப்படுத்துங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போணும். இவளால நாங்க இன்னைக்கு செத்துருப்போம். சரி நீங்க உங்க வேலையை பாருங்க. நாங்க அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இன்னைக்கு இவளால நீங்க செத்து போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீயும் தான். அவ இடத்துல நீ செத்து போயிருந்தா நான் ஏன் சாகணும்? எனக்கு தெரியும். நான் சாகணும்னு தானே நீ விரும்புற. நளினி, நளினி எங்க இருக்கா? எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க ரெண்டு பேரும் என்ன ரிசப்ஷனிஸ்டா? அட, ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது. அவளை இங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. அவ எங்க இருக்கா? இவ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அப்படியா? அவ உன்னோட ஃப்ரெண்டா? இன்னைக்கு உன் ஃப்ரெண்டால நான் மேல போயிருப்பேன். எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஐ சி. அது நீங்க ரெண்டு பேர் தானா? வெளியில இருந்து எனக்கு நல்லா தெரிஞ்சது. உங்களால தான் இந்த ஆக்சிடென்ட் என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது. ஏன் எதுக்காக இப்படி பண்ணீங்க? என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க ரெண்டு பேரையும் நான் விட மாட்டேன். கேஸ் போட்டுடுவேன். எங்க மேலயே பழிய தூக்கி போடுறியா? நீ என்ன கேஸ் போடுறது? நான் போடுறேன் உன் ஃப்ரெண்டு மேல கேஸ். குடிச்சிட்டு வண்டியை ஓட்டினதும் இல்லாம நேரா என் மேலேயே வந்து மோத வந்துட்டா. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல உள்ள தூக்கி போடுறேனா இல்லையான்னு பாரு. எனக்கு சட்டம் கத்து கொடுக்காத. நான் ஒரு வக்கீல். உங்க கதை முடிஞ்ச மாதிரி தான். நம்மளையே மிரட்டுறா மண்ணு. ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த பாரு, நீ எங்களை இப்படிலாம் மிரட்டக்கூடாது, புரியுதா? என்ன நடக்குது? அமைதியா இருங்க. ஹாஸ்பிட்டல்ல அமைதியா இருக்கணும். இது என்ன மீன் மார்க்கெட்டா? அதோட உங்களுக்கு தெரியும்ல, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலலாம் இந்த மாதிரி ஹார்ன் அடிக்கிறதும் கத்துறதும் தெரிஞ்சா தண்டிச்சிருவாங்க. சாரி 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 டாக்டர் சார். அமைதியா இருங்க. நீங்க போங்க. டாக்டர் சார், இந்த பேஷண்ட் யாரு? இங்க இருக்கிற பெரிய பிசினஸ்மேன் வேத் சார். அவரோட பையன் ராகேஷ் 2 நாள் முன்னாடி தான் அட்மிட் ஆனா. இவருக்கு என்ன பிரச்சனை? என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? ஃபுட் பாய்சனிங். பட் நல்லா ரெக்கவர் ஆயிட்டு வந்தான். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் கொடுக்கறதா இருந்தது. சரி, யாரு கொலை பண்ணியிருப்பா? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இல்ல சார். இவரை நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? கிட்டத்தட்ட நைட் 11 o'clock. அப்போ நான் ஃபைனல் ரவுண்ட் அப்போ இங்க வந்திருந்தேன். அது வரைக்கும் எல்லாம் நார்மலா இருந்தது. மருந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தான். அவங்க அம்மா இருந்தாங்க. இங்க உள்ளதான் உட்கார்ந்து இருந்தாங்க சோஃபால. இங்கயா? ஆமா. இப்போ எங்க இருக்காங்க? அதோ அந்த சைடு வெளியே உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க ரூம்ல தானே இருந்தீங்க? ராகேஷை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல? ஆமா சார், நான் இங்க தான் தங்கி இருந்தேன். ராத்திரி கிட்டத்தட்ட 9 மணிக்கு நான் என் பொண்ணையும் லாவண்யாவையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம்
ராகேஷ பாத்துக்கிறதுக்கு நான் இங்கேயே இருந்துட்டேன். அப்படின்னா 2 மணிலேருந்து 3 மணிக்கு நடுவில் எங்கே இருந்தீங்க? அதாவது சம்பவம் நடக்கும்போது. சார், நான் உள்ளதான் இருந்தேன். நீங்க இங்க தான் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கொலைகாரனை பார்த்துருப்பீங்க. ஞாபகப்படுத்துங்க, யாராவது உள்ள வர்றதையோ போறதையோ பாத்தீங்களா? இல்ல சார், உள்ள சோஃபால தூங்கிட்டேன். காலையில கண் முழிச்சப்போ ராகேஷோட டெட் பாடியை தான் பார்த்தேன். இறக்கமே இல்லாம என் பிள்ளைய கொண்டுட்டாங்க. இப்படி ஆகும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்திருப்பேன். அபிஜித், இது எப்படி சாத்தியமாகும்? ராகேஷை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா ரூமுக்குள்ள தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல. ராகேஷை கொலை பண்ணும்போது அவன் தன்னை காப்பாத்திக்க கையை காலை ஆட்டியிருப்பான், பலமா சத்தம் போட்டிருப்பான். ஏதாவது சத்தம் காதுல விழுந்திருக்கும்ல. ஒரு அம்மா கறி இப்படியா ஆழ்ந்து தூங்குவாங்க? அவங்களுக்கு காது கூட கேட்கலையா? அப்படி என்னப்பா தூக்கம்? இவங்களுக்கு என்னமோ இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி அப்படி தூங்கியிருக்காங்க. அபிஜித், இங்க என்னமோ தப்பு நடந்திருக்கு. யாரோ எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. டாக்டர் சார், ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல நேத்தைக்கு விசித்திரமா நடந்தது எதையாவது பாத்தீங்களா? ஐ மீன் டு சே, ஏதாவது வித்தியாசமானவங்க இல்ல வித்தியாசமான நிகழ்வுகள்? சார், நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது சார். ஒரு பொண்ணு காரை ஓட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வால்ல இடிச்சிட்டா. அவ தலையில பலமா அடிபட்டு இருந்தது சார். இப்போ இவங்க நிலைமை எப்படி இருக்கு? டாக்டர், இன்னும் மயக்கம் தெரியல. ஸோ இதில் விசேஷமா என்ன இருக்கு? சார் அது வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ் நினைக்கிறேன் சார். அந்த பொண்ணு வயசானவங்களோட காரை கூட இடிச்சிருந்தா சார். அந்த வயசானவங்க இவளை துரத்திக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்துட்டாங்க. அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க சார். எப்போ இதெல்லாம் நடந்தது? கிட்டத்தட்ட ராத்திரி ஒரு 10:30 மணி இருக்கும் சார். அதுவும் அந்த கப்பல்ஸ் இங்க உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் முடியட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதா இருந்தாங்க. அப்பதான் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இங்கே வந்தாங்க. அவங்களுக்குள்ள பெரிய சண்டை வந்துருச்சு. அப்புறம் நான் தான் வந்து அவங்கள அமைதிப்படுத்தினேன். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்களா என்ன? ஆமா சார், டிஸ்சார்ஜுக்கு அப்புறம் போயிட்டாங்க. எப்போ அந்த பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணீங்க? அப்போ மணி ஒரு 2 இல்ல 3 இருக்கும் சார். ஓ, அப்படின்னா 3 மணிக்கு நடுவில் தான் கொலை நடந்திருக்கு. எந்த போலீஸ் ஸ்டேஷன் டீட்டெயில் தான் உங்களுக்கு தெரியுமா? அது எங்கன்னா சாஸ்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதா பேசிட்டு இருந்தாங்க. சார், அந்த ஸ்டேஷனுக்கு போனால் நம்ம அந்த கப்பலை பற்றியோ இல்லை அந்த பொண்ணை பற்றியோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். நிக்கல், சாஸ்திரி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி என்னன்னு கேளு. ஏதாச்சும் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ் வந்திருக்கான்னு கேட்டுக்கோ. எஸ் சார். டாக்டர் சார், ஒரு வேலை பண்ணுங்க. நேற்று ராத்திரி 10:30 மணியிலிருந்து காலையில் 7 மணி வரை இங்கே ஹாஸ்பிட்டலில் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ, பேஷண்ட்டுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுடைய லிஸ்ட் எனக்கு வேணும். கண்டிப்பா நான் தரேன். ஓகே. தேங்க்யூ சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா நைட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகல. என்ன? ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகலையா? அபிஜித், எதுவுமே சரியில்லையே, ஏதோ குழப்பமா இருக்கே. ராகேஷுடைய கொலை நடந்தது, அந்த பொண்ணு குடிச்சிட்டு வர்றது, ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகாதது, எங்கேயோ ஒரு இடத்துல இது ஜாயின் ஆகுது. நீ என்ன சொல்ற? இதெல்லாம் சாத்தியம்தான். ஆனால் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகவே இல்லை. இந்த ஆக்சிடென்ட்டே பொய்யா இருக்கலாமே. ஆனா சார், ஆக்சிடென்ட் நிஜமா நடந்தது. அவளுக்கு பலமா அடியும் பட்டிருந்தது. அந்த பொண்ணு தலையில இருந்து நிறைய ரத்தம் வந்துகிட்டே இருந்தது. பெரிய பெரிய விஷயத்த பண்ணணும்னா இந்த மாதிரி சின்ன ஆக்சிடென்ட்லாம் பண்ணுவாங்க. பெரிய கொலையை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ரத்தத்தை சிந்துறாங்க. ரெடி சார். சிஸ்டர் கூட போ, அந்த பொண்ணோட ஸ்கெட்ச் எடு. அவள் வண்டியில் தானே ஆக்சிடென்ட் ஆச்சு. எஸ் சார். அபிஜித், ஹாஸ்பிட்டலில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணலாம். அந்த வண்டியோடைய டீட்டெயில்ஸையும் எடுக்கலாம். அதோட விடக்கூடாது. அந்த பொண்ணுக்கு எங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த வார்டையும் செக் பண்ணலாம்.
வாங்க சார். சார் இதுதான் அந்த ரூம். இங்கே தான் அந்த பொண்ணுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். வேலையை ஆரம்பிக்க. மூளை முடுக்கெல்லாம் நல்லா செக் பண்ணுங்க. சார் ஆ எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சார். சார் அந்த பொண்ணோட எந்த பொருளும் இங்க இல்ல. உள்ள தேடி பார்த்துட்டேன் சார், எதுவும் இல்லை. ஒன்றுமே இல்லையா? ஆனால் இங்கே நாம் ஏதோ தப்பு கணக்கு போட்டுட்ருக்கோம். அந்த பொண்ணு தான் கொலகாரின்னு நினச்சோம். சரி, இந்த பொண்ணு தான் கொலகாரின்னே வச்சுக்கலாம். அப்போ அந்த பொண்ணு இதோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூமில் இருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு எப்படி போயிருப்பா? எப்படி போயிருப்பா? இந்த ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. இங்கே தான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொலை வந்து செகண்ட் ஃப்ளோரில் நடந்திருக்கு. அப்படின்னா இந்த கொலையாளி செகண்ட் ஃப்ளோருக்கு எப்படி போயிருக்க முடியும்? எப்படி போயிருக்க முடியும்? ஐசி, இங்கே பாருங்க, ரன்னிங் பேரப்பெட் இருக்கு. இந்த பேரப்பெட்ல இருந்து ஏறி அப்புறம் இந்த பைப்பை பிடிச்சிட்டு கண்டிப்பாக செகண்ட் ஃப்ளோருக்கு போயிருக்கலாம். நிக்கேல் சார், பேரப்பெட்டில் கொஞ்சம் இறங்கு பார்க்கலாம். எஸ் வா, பார்த்து ஜாக்கிரதை. நிக்கேல் ஜாக்கிரதை. சார், ஆ இங்க காஞ்சு போன ரத்தக்கரை தெரியுது. காஞ்ச ரத்தக்கரையா? அப்படின்னா கொலையாளி இந்த வழியாக தான் கண்டிப்பாக போயிருக்கணும். செகண்ட் ஃப்ளோரில் ராகேஷை கொலை பண்ணுறதுக்கு. நல்லா பாரு, வேற ஏதாவது கிடைக்கும். நல்லா கவனமாக பாரு. இன்னும் மேலே போக முடியுமா? போறேன் சார். தென் வெரி குட், போ. சார், இங்க ஒரு அடையாளம் தெரியுது. அதோட இங்க அந்த கரையும் தெரியுது. யாரோ இங்க தேய்ச்சிட்டு போயிருக்காங்க. வெரி குட், நல்லது. சார், ஆனா இங்க இருந்து ராகேஷோட ரூம் எதுன்னு தெரிய மாட்டேங்குது சார். ஒரு வேலை பண்ணலாம். மேலே போயிட்டு ராகேஷுடைய ரூம் ஜன்னலை திறக்கலாம். எஸ் சார். நிக்கேல், மெதுவா சார். அவசரம் வேண்டாம். ஜன்னல்ல இருந்து வழி இருக்கு. சார், அதாவது கொலையாளி இங்க இருந்து தான் வந்திருக்கணும். சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ரூமோட விண்டோ, அப்புறம் இந்த ரூமோட விண்டோ ரெண்டுமே உள்ள பூட்டி இருந்தது. அப்போ கொலைகாரன் உள்ள வந்து எப்படி கொலை பண்ணிருக்க முடியும்? கொலை நடக்கும்போது ராகேஷோட அம்மா எந்திரிக்கல. அதோட சார், ராகேஷோட அம்மாவோட ரிப்போர்ட் படி அவங்களுக்கு எந்த ஒரு மருந்தும் கொடுக்கல. இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கணும் ஸ்ரேயா. ஹாஸ்பிட்டல் மெம்பர் எவனோ இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற யாரோ ஒரு ஸ்டாஃப் தான் அந்த கொலையாளிக்கு கை கொடுத்துருக்கான். சார், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த ஆளோட முகம் தெரியல. முகத்தை மூடி இருந்தானா? சன்னி, முகம் மூடப்படல. அவன் கீழே குனிஞ்சிட்டு இருந்தான். டேய், அட மேலே ஏத்திட்டு போற. பார்த்து பத்திரம். அது என்னன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த மனுஷனோட முகம் கீழே பாக்குது. ஸோ அவனுக்கு கேமரா எங்க இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஃபுட்டேஜில் காரோட நம்பர் தெரிஞ்சிருக்குமே. இருக்கு சார். அந்த காரோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ண. சார், நான் என்னுடைய மூளையை ஸ்பை வேலைக்கு போட்டாச்சு. வண்டியோட ஃபுல் டீட்டெயில் கையில் இருக்கு. கலக்கறியே, சில சமயம் உனக்கே தெரியாம நல்ல வேலை செஞ்சிருப்பேன். சார், அபிஜித் சார் நம்ம கூட இருக்காரு, அதனால தான் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இல்லைன்னா கார் போனட்டை தாண்டி கூட இவன் நிச்சயமா வந்திருக்க மாட்டான். ஏய், மானத்தை வாங்காத. ஸ்ரேயா, அந்த கப்பலோட பேர் என்னன்னு சொன்ன?
சார் அந்த ஆள் பேரு கப்ரு சார். அந்த ஆளு மெக்கானிக் ஃப்ரெண்டோட உதவியோட அந்த காரை வாங்கியிருக்கான் சார். அவ இப்ப எந்த தெருவில் இருப்பான்? சார் அது ரூம் நம்பர் 420. 420யா? ஆமா சார். நம்பருக்கு தகுந்த வேலை செய்யறானா? ஹலோ பிரதர். சொல்லுங்க சார். இந்த கப்ரு எங்க இருக்கான்? சார் அவன் ராம்லீலால இருக்கான் சார். எதிர்லையா? ஆமா சார். நான் தான் ராவணன், இலங்கையின் அதிபதி ராவணன், 10 தலைகள் கொண்ட ராவணன். ஏய் ரொம்ப சிரிக்காத, அடிச்சிருவேன். என்னிடம் நிறைய சக்திகள் உள்ளன, அதாவது நிறைய சக்தி இருக்குது என்கிட்ட. நான் அனைவரையும் அழித்து விடுவேன். உன்னை அழிப்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம். நீ யாருப்பா நடுவுல? கப்ரு உன்னோட ரசிகர்கள்லாம் வந்துட்டாங்க. போ இங்க இருந்து. ராவணனோட நாடகம் நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்க உன் டிராமாவை பார்க்க வரல, உன் ஸ்கிரீனை விளக்க வந்திருக்கோம். ஸ்கிரீனை விளக்க போறீங்களா? ஸ்கிரீன் திறந்து தானே இருக்கு. போங்க இங்க இருந்து, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் தான் ராவணன். இப்ப நீ எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்ட. முதல்ல இதை நிறுத்து. நாங்களா சிஐடி ஆஃபீஸர்ஸ். என்ன சிஐடி ஆபீசரா? இந்தாங்க இதை புடிங்க. இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? ராவணா ஓடிரு. நிக்கல அவனை புடி. யுத்தத்திற்காக தயாராகிவிடு. கந்தாரம் சீக்கிரம் வா. டேய் 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 உட்றா, டேய் உட்றா. சிஐடி பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்கடா. அட லுங்கிய உட்றான்னு சொல்றேன்ல, வேணா அவுத்து வச்சுக்கிறேன். தாண்டா படா. டேய் பின்னாடி சிஐடி வந்துகிட்டு இருக்காங்க. ஓடு ஓடு. ஆட்னா நம்ம செத்துருவோம். ஓடிரு. சீக்கிரம் வா சீக்கிரம் வா. ஓடு ஓடு ஓடு. சிஐடி வராங்க. என் பின்னாடியே ஓடி வா ஓடி வா. சீக்கிரம் சீக்கிரம் வா. அட வாடின்னு சொல்றேன்ல, வா வா சீக்கிரம் ஓடி வா. ஐயோ முன்னாடியும் சிஐடி பின்னாடியும் சிஐடியா? ஐயோ தண்ணி எங்க? போதும் தம்பி, எங்கே நில்ல. ரொம்ப ஓடிட்ட. தப்பிக்க ட்ரை பண்ணன்னு வையே, உன் மொத்த தலையும் உடைச்சிருவேன். சார் இது வாடகைக்கு வாங்கினது சார். நீ ராவணனா இல்ல பிடி உஷாவா? இல்ல 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 சார், இல்ல சார், இல்ல சார். சரி இப்ப சொல்லு, ராகேஷை எதுக்காக கொலை பண்ண? இல்ல சார், நாங்க யாரையும் கொலை பண்ணல சார். அப்புறம் எங்களை பார்த்து ஏன் ஓடுன? சிஐடியை பார்த்ததும் பயந்து அப்படியே ஓடிட்டேன் சார். ஐயோ சார், அது வாடகைக்கு வாங்கினது சார். வாடகை தானே, நானே கொடுத்துறேன். சரி உண்மையை சொல்லு, கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே எதுக்காக ஆக்சிடென்ட் ட்ராமா பண்ணீங்க? நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். அங்க அந்த பொண்ணு தான் எங்களை இதெல்லாம் பண்ண சொன்னா. பொண்ணா? அது எந்த பொண்ணு? ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி நடிச்சால. ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி நடிச்சாலே அவ யாரு? பேர் என்ன? பேர்லாம் எங்களுக்கு தெரியாது சார். நாங்க அவளை மீட் பண்ணல சார். அவ தான் எங்களை தேடி இங்க வந்திருந்தா. முந்தா நேத்து நைட்டு தான் வந்தா. எங்க நடிப்பை பார்த்து அப்படியே மயங்கிட்டா. நீங்க கூட பாத்தீங்களா சார் எங்க நடிப்பை? அப்படியே ரியல் ஆக்டிங் மாதிரியே இருந்தது இல்ல சார்? நல்லா ஆக்டிங் பண்ற, வேகமா ஓடுற. இப்ப சொல்லு, அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன சொன்னா? அவ எனக்கு ஒரு ரோல் தரேன்னா, ரியாலிட்டி ஷோன்னு சொன்னா. அவ சொன்னா எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருப்பாங்கன்னு. எல்லா இடத்துலயும் தானே? அப்படியே ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி நடிக்கணும். சொல்லண்டி. ஆமா. அப்படியா? அப்ப எதுக்காக நீங்க வேஷம் போட்டீங்க? அந்த பொண்ணு தான் சொன்னா, வேஷம் போட்டு நடிக்கணும்னு அவ தான் சொன்னா. வெயிட், நீ தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. அந்த பொண்ணை பத்தி என்ன தெரியுமா அது எல்லாத்தையும் சொல்லு. அந்த பொண்ணு அடையாளம் காட்டுவியா? காட்ட முடியாது சார்.
அவ எப்ப மீட் பண்ண வந்தாலும் முகத்துல அப்படியே ஸ்கார்ஃப் போட்டுன்னு இருப்பா. கண்ணுல பெரிய கண்ணாடி. ராத்திரி கூட எப்படி சார் மூஞ்சி தெரியும்? ஹாஸ்பிட்டல்ல தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அப்ப முகத்தை பார்த்திருப்பல்ல. இல்ல, அப்ப மூஞ்சி பூரா சிவப்பா இருந்தது. அப்படியே ரத்தத்துல ஒண்ணுமே தெரியல சார். சரி, அவ யார்கிட்டயாவது பேசுறத பாத்தீங்களா? இல்ல, அந்த மாதிரிலாம் கேட்கல. ஆனா ஒரு விஷயம், நான் ரொம்ப நல்லா நடிக்கிறேன்னு பாராட்டினா, மறுபடியும் கூப்பிடுறேன்னு சொன்னா. மறுபடியும் கூப்பிடுவாரா? சார். அப்ப இன்னொரு கொலை பண்ண போறா. எடுத்துட்டு வாங்க. ஐயோ சார், எங்களை விடுங்க சார். சார் சார் எங்களை விடுங்க சார். சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். உனக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தேன், அதையும் நீ மறந்துட்ட. சில சமயம் நடக்கிறது உண்டு. இல்ல, இப்ப நடந்திருக்கு. அது வேணும்னே நீ பண்ணிருக்க. வேணும்னே நீ சன்ஸ்கிரீனை வீட்ல வச்சிருக்க. அப்பதானே நான் வெயில்ல கருத்து போவேன். கசன் கல்யாணத்துல நான் அசிங்கமா நிப்பேன். சாரி டார்லிங், உன் கசின் கல்யாணத்துக்குலாம் போக முடியாது. அது என்னன்னா ஆஃபீஸ்ல லீவ் கிடைக்கல. எனக்கு தெரியும், நீ வேணும்னே லீவு போட்டிருக்க மாட்ட. அப்பதானே நான் கல்யாணத்துக்கு போவே முடியாது. ஏய், அப்படிலாம் கிடையாது. போன வாரம் லீவ் போட்டு கோவாக்கு போயிருந்தோம் இல்லையா? இப்ப லீவ் எடுத்தா பாஸ் என் சீட்டை கிழிச்சிருவாருமா. அதனால என்னவா, நீ வேற வேலையை தேடிக்க. இல்லனா இந்த வேலையில என்ன உனக்கு அப்படி பெருசா கிடைக்குது? வேற வேலையா? உன் பேச்சை கேட்டு இது வரைக்கும் நான் 3 வேலையை விட்டுருக்கேன் தெரியுமா? இப்ப இதுக்கும் என்னதான் குறை சொல்லுவியா? எல்லா தப்பையும் நீ ஏன் மேலேயே போட்டுடு. ஏன் தான் உன்னை கல்யாணம் பண்ணணும்? தெரியும். இந்த கேள்வியை நானே என்கிட்ட கேட்டிருக்கேன். எதுக்காக நான் உன்னை கட்டிக்கிட்டேன்? அட ஏன்பா, முதல்ல சண்டையை நிறுத்துங்க. எல்லாம் சரியாயிடும். ஏய், எதுவுமே சரியாகாது. நான் சொல்றத கவனமா கேளு. கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. புருஷன் ஆயிட்டா அவ்வளவுதான், நம்ம மூளை மொத்தமா மங்கி போயிடும். ஏன் அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? என்ன கல்யாணம் பண்ணிட்டு அனுபவிக்கிறியா? ஐயோ, இல்ல இல்ல இல்ல. இப்பவே நான் அம்மா வீட்டுக்கு போறேன். ஏய், சொல்றத கேளு. தனியாவே இருந்துக்கோ. டார்லிங், நான் சொல்றத கேளு. அப்போ உனக்கு எதுவும் பிரச்சனையே வராதே. டார்லிங், நான் சொல்றத கேளு. ப்ளீஸ் கொஞ்சம் நில்ல. ஏய், நான் நிக்க மாட்டேன். கொஞ்சம் நீ நில்ல. தனியா வாழ விரும்பறல்ல, தனியாவே இருந்துக்கோ. ப்ளீஸ் கொஞ்சம் நில்லு. நீ ரொம்ப செல்லம். சந்தோஷமா இருந்துக்கோ. ஏன் இப்படி பேசுற? நான் எதுவும் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் சொல்றத நோ. கேளு. நீயா? நீ உயிரோட இருக்கியா? இது மனன் குரல் தான். மனன், மனன், இவ செத்துட்டா. மனன், மனன். தயா, கயிறால கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருக்காங்க. கழுத்துல அந்த அடையாளம் தெரியுது. பயங்கர ஆழமா இருக்கு. பயங்கர பிரஷர் போட்டு கொன்னு இருக்கான்னு நினைக்கிறேன். இவ உடம்புல ஏதாவது அடையாளம், ஃபிங்கர் பிரிண்ட், கொலைகாரனை பத்தி வேற ஏதாவது? இல்ல, கொலைகாரன் ரொம்ப புத்திசாலி. எந்த அடையாளத்தையும் விடல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இவனை முன்னாடியில இருந்து தள்ளி இருக்கணும். அதுக்கப்புறம் இவனை எதிர நின்று கயிறை போட்டு கொலை பண்ணியிருக்காங்க. இரு, நான் உனக்கு காட்டுறேன். அதாவது இந்த கயிறை கழுத்துல இப்படி வச்சு பின்னாடி இழுத்தாங்கன்னா அப்போ கயிறோட அடையாளம் இருக்குல்ல, அது மேல் பக்கத்துல வரும். அதே நேரத்துல இந்த கயிறை நல்லா ப்ரெஷர் போட்டு நேரா வச்சு பின்னாடி பக்கம் அழுத்தியிருந்தா அப்ப அடையாளம் நேரா விழும். அதனால இந்த அடையாளத்தை பார்க்கும்போது நேரா அழுத்தி இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா இருக்கு பாரு, மேல் பக்கம் பதியலை. நீங்க இதெல்லாம் நடக்கும்போது எங்க இருந்தீங்க? சார், நாங்க வீட்டுக்கு எதிராக தான் இருந்தோம். இவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா, நான் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். ஆனா நீ தானே தப்பு பண்ண. உன்னாலதான் நமக்கு சண்டை நடந்தது. ஒரு நிமிஷம், நீங்க அப்புறமா சண்டை போடுங்க. இப்ப கொலை பண்ணது யாருன்னு சொல்லுங்க. சார், அது எங்களுக்கு தெரியாது. ஆனா அது ஒரு பொண்ணு. அப்படின்னா கொலைகாரியை நீங்க பாத்தீங்களா? இல்ல, நாங்க அவனை பார்க்கல. அப்போ கொலை பண்ணது பொண்ணுன்னு எப்படி சொல்றீங்க? மனன் ஒரு பொண்ணு கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான்.
அவன் கத்துறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான். சரி, என்ன சொன்னா? நீ உயிரோட இருக்கியான்னு கத்திட்டே இருந்தான் சார். நீ செத்து போயிருந்தியே. அதுக்கப்புறம் தான் அவன் ஜோரா கத்தினான். சத்தம் கேட்டு நாங்க ஓடி வந்தோம். இங்க ஓடி வந்து பார்த்தா மன்னன் இறந்து கிடந்தான். வாட்ச்மேன், நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு, 2 மணி நேரத்துல யாரெல்லாம் வந்தாங்க? அது சார் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு சார். நான் ஃபுல் டைமு கேட்டில் தான் சார் இருந்தேன். அப்புறம் இந்த ஐயாவும் மதன் சாரை தவிர வேற யாருமே இல்லை. வேற வழியா யாராவது உள்ள வந்திருக்கலாம்ல? சார் இந்த வீட்டோட 4 பக்கத்துல இருந்தும் உள்ள வர்றது சுலபம் இல்லை சார். நோ, யாரோ உள்ள வந்திருக்காங்க. அவன் உள்ள வந்திருக்கான், கொலை பண்ணிட்டு வெளியே போயிருக்கான். ஸ்விம்மிங் பூல் ஏதாவது கிடைச்சா பங்காஜ்? சார், மூடி இல்லாத பாட்டில் உள்ள தண்ணி தவிர வேற எதுவும் இல்லை. ஆனா தண்ணி நல்லா இருக்கு, ஜில்லுன்னு ஜாலியா இருக்கு சார். பங்காஜ், அங்க பிக்னிக் வந்தியா என்ன? இல்ல சார், அந்த வெளியில வர சார். நீ உயிரோட தான் இருக்கியான்னு மன்னத்தை யார பார்த்து கேட்டிருப்பான். அவன் எப்படி உள்ள வந்தான்? சார், எங்க ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா கதவும் ஜன்னல்களும் மூடிதான் இருந்தது சார். ஆனா அந்த பொண்ணு எப்படியோ ராகேஷோட ரூம்குள்ள நுழைஞ்சிருக்கா. கொலை பண்ணிட்டு அங்கிருந்து வெளியில போயிருக்கா. ஆனா ராகேஷோட அம்மாவும் அதே ரூம்ல தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு எதுவும் தெரியல. அப்புறம் சார், இந்த பங்களாக்குள்ள கூட அந்த பொண்ணு எப்படியோ நுழைஞ்சிருக்கா. அப்புறம் மன்னனை கொலை பண்ணிட்டு இங்க இருந்து போயிருக்கா சார். ஆனா இங்க இருக்க யாருக்குமே தெரியல. இந்த கேஸ்ல ஒரு விஷயம் தான் காமன், பொண்ணு. ஹாஸ்பிட்டல்லையும் சந்தேகம் பொண்ணு மேலதான் இருக்கு. இங்கேயும் சந்தேகம் பொண்ணு மேலதான். சார், இந்த கேஸ் சால்வ் ஆயிருச்சு. நான் டீட்டெயிலா சொல்றேன். இது ஒரு பயங்கரமான ஆத்மா ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள நுழைஞ்சு இந்த காரியத்தெல்லாம் பண்ணுது. பங்கஜ், உனக்கும் இந்த நோய் வந்துருச்சா? என்ன ஆத்மா அது இதுன்னு? நிக்கில், போய் போட்டோ காட்டு, தெரியுதான்னு பார்க்கலாம். சரி, இவங்களை உங்களுக்கு தெரியுமா? சார், இவன் மனனோட ஃப்ரெண்டு ராகேஷ். மனன் ராகேஷ் காலேஜ்ல ஒன்னா படிச்சாங்க. மனன் கொடுக்கிற பார்ட்டியில் நாங்க பார்த்திருக்கோம். அதோட சார், அவன் பல தடவை என் வீட்டுக்கும் வந்திருக்கான். ராகேஷோட மரணத்துக்கு அப்புறம் மனன் ரொம்ப டிஸ்டர்பா இருந்தா. அதனால தான் மனனை நாங்க கூப்பிட்டோம் சார். அப்படின்னா அந்த 2 பேரையும் கொலை பண்ணவ ஒருத்தையா தான் இருக்கணும். மன்னன் எங்க இருப்பான்றது இவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா சார், இப்போ நம்ம கிட்ட ஒரு கேள்வி இருக்கு சார். அந்த பொண்ணு இந்த பங்களாக்குள்ள எப்படி சார் வந்திருப்பா? ஆமா சார், எவனோ ஒருத்த வானத்தை பிளந்து இல்ல பூமியை பிளந்து வர முடியாத. இது கண்டிப்பா ஆத்மாதான். பூமியை பொழந்து வர முடியும். இங்க இருந்து வெளியே போக தரைக்குள்ள ஏதாவது வழி இருக்கா பாருங்க. சார், இந்த போட்டோ பாருங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? போட்டோல எதுவும் தெளிவா தெரியல, எதுவும் தெரிய மாட்டேங்குது. இத பாருங்க சார். எங்களுக்கு இவ்வளவு தெரியாது. இவ யாரு? நல்லா கவனமா பாருங்க, ஏதாச்சும் அடையாளம் உங்களுக்கு தெரியலாம். சார், என்னாச்சு? சார், இது மேன் ஹோல். ஓபன் பண்ணு. கொலைகாரன் இது வழியா தான் வந்து போயிருக்கான். எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கான். எப்படி உள்ள வரணும், எப்படி கொலை பண்ணிட்டு வெளியே போகணும்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒரு வேலை பண்ணு, இந்த வழியா போனா எங்க கனெக்ட் ஆகுதுன்னு போய் பாரு. ராகேஷை ஹாஸ்பிட்டல்ல கொலை பண்றாங்க. மன்னனை ஸ்விம்மிங் பூல்ல கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கு. யாரோ பழி வாங்க முயற்சி பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமா சார், 7 வருஷம் பழைய பகை. என்ன, 7 வருஷம் பழைய பகையா? எஸ் சார். 2 பேர் இறந்திருக்காங்க, ராகேஷ், மனத். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஜூனியர் டெக்னிக்கல் காலேஜில் படிச்சாங்க. 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் ஆயிட்டாங்க. அந்த வருஷம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன சார்? ஒரு கார் ரேசிங் காம்படிஷன்ல பையனும் பொண்ணும் இறந்துட்டாங்க. அதே காம்படிஷன்ல ராகேஷும் மன்னனும் கலந்துக்கிட்டாங்க. அதோட அந்த காம்படிஷன்லயும் ஜெயிச்சிட்டாங்க. அது சரி, அந்த சம்பவத்துக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? சார், அதுல எந்த பொண்ணு செத்தாலோ அது இவதான், நேனா.
அட சார் இந்த பொண்ணு தான் கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. அன்னைக்கு தான் ராகேஷ் அட்மிட் ஆனான். அப்புறம் இதுதான் அவளுடைய ரியல் ஃபேஸ். சார், நான் இந்த போட்டோவை கபரு கிட்ட காட்டி அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டேன். இவ தான் கபருக்கு காசை கொடுத்து வந்து நடிச்சிட்டு போகணும்னு சொல்லியிருக்கா. அதோட அந்த நர்ஸை இவளுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கா. அப்படின்னா இந்த பொண்ணு 7 வருஷத்துக்கு முன்னால சாகலை. சார், அந்த காம்படிஷனில் ஒரு பையனும் பொண்ணு இறந்துட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு தான் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ இறந்து போன பொண்ணு எப்படி உயிரோட வந்தா? ஜெயவந்தி அந்த பொண்ணு உயிரோட வரல. நேனா உயிரோட வரல. நேனாவோட இடத்துக்கு வேற யாரோ ஒரு பொண்ணு தான் வந்திருக்கணும். வேற யாரோ வந்திருக்கணும். சார், இந்த நைனாவோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் எடுத்துட்டேன். அவளுக்கு சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை, ஒரு அனாதை. அப்படின்னா யார் இந்த பழியை வாங்கிட்டு இருக்காங்க? சார், இந்த கார் காம்படிஷன்ல மன்னனையும் ராகேஷையும் தாண்டி இன்னொருத்தனும் இருந்திருக்கான். அவன் பேரு விக்ராந்த். ஒரு நண்பனும் இருந்தானா? அப்ப தயா, இந்த நேரத்துல யார் இந்த பழியெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க கண்டிப்பா விக்ராந்தையும் பழி வாங்குவாங்க. விக்ராந்தோட உயிருக்கு ஆபத்து இருக்கு தயா. உடனே விக்ராந்த தேடி ஆகணும். கொலையாளி எப்படியும் விக்ராந்திட்ட போய்தான் ஆவா. கண்டிப்பா அவ விக்ராந்து கிட்ட போவா. அந்த பொண்ணு மனனை கொலை பண்றதுக்காக இந்த வழியை யூஸ் பண்ணிருக்கா. அந்த பங்களா வழியா வந்து இது வழியா வெளியே போயிருக்கா. அவன் இந்த வழியா தான் வெளியே வந்தான்னா அவன் வெளியே வரும்போது யாராவது பார்த்துருக்கணும்ல. ஹலோ பிரதர். சொல்லுங்க. இந்த பொண்ணு பார்த்துருக்கீங்களா? இவளா? பார்த்தேனே சார். எப்போ எங்க பாத்தீங்க? இங்க பாருங்க மேடம், கடை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். அப்போ நான் இங்கே தானே பார்த்துருப்பேன். சரி, எங்க போனான்னு சொல்ல முடியுமா? இந்த வழியா போய் தான் சார் பப்ளூரோட டாக்ஸியை பிடிச்சிட்டு போனா. பப்ளூரோட டாக்ஸியா? எத்தனை மணிக்கு? அப்போ 10-10:30 மணி இருக்கும் சார். மனனை கொலை பண்ண டைம் காலையில 9 மணி. கிரைம் சீன்ல இருந்து இங்க வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா பப்ளூவோட மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருந்தா கொடுங்க. சார், இதுதான் அந்த இடம். இங்கே தான் அந்த பொண்ணை நான் இறக்கி விட்டேன். இங்கேயா? ஆமாம் சார். ஏரியா ரொம்ப பெருசா இருக்கு. இங்க இருந்து அந்த பொண்ணு எங்க போயிருப்பான்னு சொல்ல முடியாது. சரி, ஒன்று பண்ணலாம். மொபைல் கம்பெனி கால் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மலாட் கிரீம் பார்க்கில் காலைல 10:30 12 வரைக்கும் ஷீதல் நகருக்கு எத்தனை பேர் வந்தாங்க, எவ்வளோ மொபைல் டிராவல் பண்ணிச்சு, சந்தேகப்படுறவன் அதில் தான் இருப்பான். சரி, நீங்களும் அந்த பொண்ணோட போட்டோவை காட்டி எல்லார்கிட்டையும் என்கொயரி பண்ணுங்க. போன 2-2.5 மணி நேரத்தில் யாராவது பார்த்துருக்கலாம். ஹலோ, என்ன நம்பர் சொன்னீங்க? என்னது 57? இப்போ இருக்கா? ஓகே, எந்த பில்டிங்? தேங்க்யூ வெரி மச். தயா, 4 பேர் வந்திருந்தாங்களா? அதில் அந்த பொண்ணு இன்னும் இங்கேயே தான் இருக்கான். அந்த பொண்ணுடைய மொபைல் ராகேஷ் கொலை நடக்கும்போது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஏதாவது இருந்திருக்கு. மனன் கொலை நடக்கும்போது பங்களா கிட்டேயும் இருந்திருக்கு. அப்போ கரெக்டான பொண்ணை தான் நம்ம தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவள் ஷீதல் நகரில் இருக்காளா? பாரஸ் பில்டிங் தான். கொஞ்சம் இங்க வாங்க. இந்த பொண்ணு இங்க எங்கேயாவது பார்த்துருக்கேன்? ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா பில்டிங்குள்ள போயிருக்கா. எந்த ஃப்ளோர்? 3rd floor 302. அங்க யார் இருக்கா? தீபக் சாரோட வீடு. ஆனா கொஞ்ச நாளாவே அவர் வெளியூர் போயிருக்காரு. என்னது? அப்ப இப்ப யார் இருக்கா? யாரை பார்க்க வந்திருக்கா? தீபக் சாருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, விக்ராந்த் சார். அவர் இங்க தான் இருக்காரு. விக்ராந்த்? ராகேஷ் மன்னனோட ஃப்ரெண்ட் விக்ராந்தா? இங்கே தான் ஒளிஞ்சிருக்கானா? இருக்கலாம். அவன் இங்கே தான் இருந்தானா கண்டிப்பா அவன் உயிருக்கு ஆபத்து. பங்கஜ், நீ இங்கே இரு. யாராவது வெளியே போறாங்களான்னு பார்த்துக்கிட்டு.
இங்க யாருமே இல்ல. சார் இங்க வாங்க. இது விக்ரம் தானே? இறந்துட்டான். சார் அந்த பொண்ணு இன்னொரு கொலை பண்ணிட்டு மாயமா மறைச்சிருக்காளா? இவ்வளோ சீக்கிரம் மறைய முடியாது. இப்பதான் வந்ததா வாட்ச்மேன் சொன்னால. இந்த பில்டிங்ல எங்கேயாச்சும் தான் இருக்கணும். நம்மளே இப்பதான் மேல வந்தோம். ஏய் நில்லு. கீழே கீழே இறங்க. என்ன பண்ற? கிட்ட வராத, கிட்ட வராத. கிட்ட வந்தா குதிச்சிடுவேன். ஏய் என்ன என்ன பண்ற? கீழே கீழே இறங்க. என்ன உன் ப்ராப்ளம்? இறங்கு, நம்ம பேசி தீர்த்துக்கலாம். எங்க கிட்ட சொல்லு, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். கீழே இறங்க. எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. நீங்க எல்லாம் சிஐடிஸ். என் வழியெல்லாம் உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. நான் என்னோட வலிக்கான பலிகளை தீர்த்தாச்சு. இனிமே நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? வேணாம். இல்ல இங்க பாரு. இல்ல நீ நைனா இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ முகத்தை வச்சுதான் நீ அலைஞ்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நீ பண்ணதெல்லாம் தப்பு, பெரிய தப்பு பண்ணிருக்க. இப்ப நீ தற்கொலை பண்ணி இன்னொரு தப்பா செய்ய போற. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? யார் நீ? நான் தான் லாவண்யா, ராகேஷோட மனைவி. நீயா? நீயே உன் புருஷனை கொலை பண்ணிட்டியா? நான் கொலை பண்ணல. நான் பண்ணல அந்த கொலையை. சட்டத்தால தான் அவங்களை தண்டிக்க முடியாம போச்சு. ராகேஷ் என் தம்பியையும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணியிருந்தான். அதுவும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணியிருந்தான். அதனாலதான் நான் அவனை கொலை பண்ணேன். அவங்க தான் உன் பிரதரையும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் கொன்னாங்கன்னு எப்படி உறுதியா சொல்ற? அது ஒரு ஆக்சிடென்ட் தானே? அது ஆக்சிடென்ட் இல்ல. அந்த கார் ரேஸ் அன்னைக்கு என் பிரதரோட காரோட பிரேக் ஃபெயில் ஆயிருந்தது. அப்ப என் பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணான். அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அந்த பிரேக் ஃபெயிலியருக்கு ராகேஷும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் தான் காரணம்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த வண்டி பள்ளத்துல விழுந்தது. 2 பேரும் அங்கேயே இறந்துட்டாங்க. அப்ப எனக்கு வெறும் 14 வயசு. 7 வருஷம் நான் இதுக்காக காத்துட்டு இருந்தேன். என் பிரதரும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இறந்ததுக்கு நான் பழி வாங்கறதுக்காக காத்துட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் ஜன்னல் உள்ள இருந்து வெளியே மூடி இருந்துச்சு. அதனால நீ சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் தெரியல. இதை நீ தனியாலாம் பண்ணியிருக்க முடியாது. ஹாஸ்பிட்டல்ல யாரோ உனக்கு ஹெல்ப் பண்ணி இருக்காங்க. யாரு? உண்மைதான். எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணாங்க. அவங்க தான் ராகேஷோட அம்மாவுக்கு தூக்க மாத்திரை கொடுத்தாங்க. அது 4 மணி நேரத்துக்கு ஒருத்தரை நல்லா தூங்க வச்சிருமா. யார் அது? இல்ல, அவங்க பேரை கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அந்த பேர் என்னோடயே அழிஞ்சு போகட்டும். ஏய், விடுங்க, மெதுவா. என்ன போக விடுங்க. நான் வாழ விரும்பல. வாய மூடு.
நீ உயிரோட இருந்தாங்கனோ அதே மாதிரி பேரையும் சொல்லி ஆகணும்டி. யார் அது? அட டாக்டர் சார், எங்க போறீங்க? சிஐடி என்ன டாக்டர், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டாக்டர் சார் கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கோம். ஏன்னா நீங்க எந்த ப்ரோக்ராமுக்கு கிளம்புறீங்களோ அந்த ப்ரோக்ராம் மொத்தமா கேன்சல் ஆயிருச்சு. இப்போ உங்க ப்ரோக்ராம் எங்களோட நடக்கும், எங்க ஜெயிலுக்குள்ள.